சொல்லிட்டீங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை சொல்லணும் சார். உங்களுக்கு நாங்க இருக்கோம் சார். 9 மணில இருங்க சார். எனக்கு ஒரு கால் சார் கரண்ட்டுக்குமா சார் போலீஸ் கிட்ட வந்து தகவல் பண்ண முடியும்? கரண்ட் போச்சுனா கூட சொல்லணும் உங்ககிட்ட. சார் இப்போ நான் தானே சார் வந்திருக்கேன். ஆமா, ஏன் எதுக்கு வந்தீங்க? நான் தான் சார் புரியுதா உங்களுக்கு? நான் தான் வந்திருக்கேன் சார். நான் அதான் பேசியாச்சு. ஓடி வந்தீங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் அவசரங்க. அவர் ஆயிடுச்சு வேலைக்கு போறவங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும், ஆத்திரம் வரும், வேதனை வரும். ஓட மறைக்கிறது நாகரிகம் இல்லை சார். எங்களுக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்கலாம். நீங்க இந்த மாதிரி நீங்களே போய் பாருங்க. போட்டு விட்டு தான் எடுத்து நான் போவேன். ரிசீவர் எங்க மேல சொல்றது கேளுங்கம்மா. நான் இந்த ஏரியா உங்க ஏரியா இன்ஸ்பெக்டர். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். நீங்க வந்ததுக்கு வணக்கம். இங்க வணக்கம் எல்லாரும் கிளியரா சொல்லிட்டேன். கரண்ட போட்டு விட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன். சரிங்களா சார்? உங்களுக்காக அது கூட சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக போட்டா போறேன் சார். நிஜமா சார் இனிமே கரண்ட் போச்சுனா உங்க கிட்ட வந்து சொல்லலாமா சார்? இனிமே சார் இல்ல சார். சார் தவறான ஒரு சார் டெய்லி கரண்ட் போச்சு. கரண்ட் போச்சா உங்க கிட்ட சொல்லலாமா சார்? நீங்க நம்பரை கொடுத்து ஒரே முதல்ல எனக்கு ஃபோன் சார் அடிங்க. ஈபி ஆபீஸ் நடவடிக்கை எடுக்கலனா நீங்க ரோட்டுக்கு வாங்க. யாரா வர சொல்லுங்க சார். ஈபி ஆபீஸ் கூப்பிட்டு சொல்றாங்க. சார் ஏய் போன் போட்டா நக்கலா பேசுறாரு. ஏய் போன் போட்டா சார் வாங்க வாங்க ஏய் போன் போட்டா வாங்க பேசுவோம். வாங்க வாங்க வாங்க. நான் தான் இங்க நிக்கிறேனே. உங்க இன்ஸ்பெக்டர் நான் இங்க நிக்கிறேன். வாங்க சார். எல்லாம் உட்கார் எல்லாம் உட்கார். ஏம்பா எதுக்குப்பா உட்காந்துக்கிறீங்க? கரண்ட் ஏன் வரல? எத்தனை மணிக்கு ஆஃப் ஆச்சு கரண்ட்? யாருக்கு போன் பண்ணீங்களா? யாருக்கான போன் பண்ணீங்களா? யாராச்சும் போன் எடுத்தாங்களா? இதுவரை யாரா எடுத்து சொன்னாங்களா? ஆபீஸ்ல போனீங்களா? யாராச்சும் ஒருத்தர் பேசுங்க. பூட்டு போட்டு வச்சிருக்குதா? இப்ப அதனாலதான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. சரி.